வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்னல்ஸ் லைட் இண்டிகேட்டருடைய லேட்டஸ்ட் அப்டேட்டில் இருக்க செட்டிங்ஸ், அதோட யூசேஜ் எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஷார்ட்டாக எதெல்லாம் மெயின் திங்ஸோ அது மட்டுமே இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் இருக்கிறது 2 பேண்ட் சிக்னல் மோடு இருக்கும். ஒன்று கிரே பேண்ட் அண்ட் இன்னொன்று பர்பிள் பேண்ட். உங்களுக்கு இண்டிகேட்டரில் டிஸ்பிளே ஆகிறதும் 2 பேண்ட் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இப்போது இதில் சிக்னல் மோட் அப்படின்றது எந்த பேண்டுக்கான சிக்னல் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 பேண்ட் இருக்குது. டிஃபால்ட்டாக கிரே பேண்ட் தான் இருக்கும். சிக்னல் டிஃபால்ட்டாக கிரே பேண்டு தான் ஜென்ரேட் ஆகும். தேவைப்பட்டால் பர்பிள் பேண்டுக்கு கன்வெர்ட் பண்ணி நாம் சிக்னலை ஜென்ரேட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். கேண்டலுடைய கலர் சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு எதுக்கு பக்கத்தில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். கிரே பேண்ட் பக்கத்தில் தான் எல்லா கலர் சேஞ்சஸும் நடந்திருக்கும். இது 2 பேண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்படி தெரியும். பட் தனியாக இருக்கும்போதும் நீங்கள் பார்த்தீங்க தூரமாக போயிடுச்சு, மார்க்கெட் தூரமாக போயிடுச்சு அப்படின்னாலும் இங்கெல்லாம் பார்த்தா தெரியும் கிரே பேண்ட் பக்கத்தில் தான் கலர் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு சிக்னல் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். நம்ம மாற்றிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. இப்போ இந்த என்ட்ரி நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். பட் நான் திரும்ப உள்ளே போகணும் அப்படின்னா எந்த இடத்துல போகலான்னு அதோட இந்த பேண்டு கிட்ட தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். அந்த பேண்டுக்கான மோடு நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துல சிக்னல் எதுவுமே இல்லை, சேம் கலரில் தான் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு என்ன ஆகிருக்கு, சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார் ரிப்ளை எனேபிள் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷனையும் சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இண்டிகேட்டரில் போனீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டாட்டிக்கில் டிக்கு எனேபிள் ஆகிருந்ததுன்னா இங்கே என்ன டைம் ஃப்ரேம் இருக்கோ அந்த டைம் ஃப்ரேம்க்கான கிரே பேண்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். இது மிட் பேண்ட். ஹெச்டிஎஃப் பேண்டுன்னு சொல்லுவோம். இதை நம்ம இண்டிகேட்டரில் இங்கே டெக்ஸ்ட்டில் ஹெச்டிஎஃப் பேண்டுன்னு தான் சொல்லி டிஸ்பிளே ஆகும். அது ஹெச்டிஎஃப் பேண்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் பேண்டு. அது எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது ஸ்டாட்டிக் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த டைம் ஃப்ரேமில் போனாலும் சேம் சிக்னல் இதே டைம் ஃப்ரேமுடைய பேண்டு தான் டிஸ்பிளே ஆகும். மாறி மாறி டிஸ்பிளே ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 5 மினிட்ஸ் பேண்ட் இருக்குது. இங்கே ஒரு 5 மினிட்ஸ் பேண்ட் நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன் அது மேலேயே. இப்போ நான் 3 மினிட்ஸ் போகிறேன் அப்படின்னா இந்த 5 மினிட்ஸ் பேண்டு அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஏன்னா இங்கே என்ன ஆகிருக்கு அப்படின்னா நம்ம டிக்கு எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு 5 மினிட்ஸ் பேண்ட் அப்படி இருக்குது. இந்த டிக்கை எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸில் இருக்குது. 3 மினிட்ஸுடைய கிரே பேண்ட் அங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ 3 மினிட்ஸுடைய கிரே பேண்ட் இந்த லொக்கேஷனில் இருக்குது. பட் நம்ம பார்க்குறது 5 மினிட்ஸ் பேண்ட். அப்போ 5 மினிட்ஸ் பேண்டு தான் டிஸ்பிளேயில் இருக்குது அப்படின்னா சிக்னலும் 5 மினிட்ஸ்க்கான சிக்னலை தான் அங்கே ஜென்ரேட் பண்ணி. இப்போ நான் கிரே பேண்ட் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கான சிக்னல் தான் இது. நாம் இதை 3 மினிட்ஸில் பார்க்குறோம், ஜூம் பண்ணி பார்க்குறோம் ஜஸ்ட். சரியா? வேறு எதுவுமே இல்லை. இப்போ 5 மினிட்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கலரில் ஒரு பர்பிள் கேண்டில், ஒரு ப்ளூ, ஒரு டார்க் ப்ளூ இருக்குது. இந்த இடத்துல ஒரு ப்ளூ, ஒரு பர்பிள், டார்க் ரெட் இந்த இது இருக்குது. இது அப்படியே 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அந்த டார்க் ரெட் இங்கே வந்து ஒரு பர்பிள் கேண்டில் காணாமல் போயிருக்கு இல்லையா? அந்த பர்பிள் கேண்டில் எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த விக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு இந்த ஏரியாவில் அந்த பர்பிள் கேண்டில் வந்து ஹைட் ஆகிருக்கும். அது நீங்கள் 3 மினிட்ஸ் ஸ்டார்ட்டில் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் இதை யூஸ் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் ஆப்ஷன் இதுக்காக தான் இருக்குது. நீங்கள் இதை 1 மினிட்டில் கூட ஜூம் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். இந்த என்ட்ரியை 5 மினிட்ஸோட என்ட்ரியை 1 மினிட்டில் கூட நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். பட் 5 மினிட்ஸோட என்ட்ரியை 1 மினிட்டில் ஜூம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம். என்னன்னு கேட்டால் பர்பிள் கலர் அதிகமாக அப்பியர் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கேண்டிலுக்குள்ளே 1 மினிட் கேண்டில் உள்ளே வந்துடுது. அதுக்குள்ளே உங்களுக்கு இப்போ ஒரு 3 மினிட்க்கும் 5 மினிட்க்குமே நடுவில் உள்ள ஒரு பர்பிள் கேண்டில் இங்கே இருந்தது இல்லையா? இந்த லொக்கேஷனில் இருந்துச்சு. ஸோ அப்போ 1 மினிட்டில் ஜூம் பண்ணோம்னா இன்னும் அது அதிகமாக தான் ஆகும். அதனால் நாம் அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பட் இருக்கிறதுலே லோவஸ்ட்டு 0.3 அதுக்கும் கம்மியாக கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். இங்கே பாருங்கள் பர்பிள் கேண்டில் குறைய ஆரம்பிக்கும். பட் 0.2க்கு கீழே குறைக்கும்போது நம்மளுக்கு குறையாது. மினிமம் வேல்யூ தான் கொடுத்துருக்கு. மேக்ஸிமமும் உங்களுக்கு ஒரு 1 வரைக்கும் தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம் 1.5 1 தான் மேக்ஸிமம். ஸோ 1லேருந்து 0.2 வரைக்கும் தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண பர்பிள் கேண்டில்ஸ் அதிகமாகும். ஸோ எப்போவுமே ஒரு பேண்ட் பிரேக் அவுட்டில் இதோடைய லீஸ்ட் வேல்யூ வைக்கிறது தான் பெட்டரான ஆப்ஷன். அதனால தான் 0.3 கொடுத்துருக்கு. எப்போவுமே பிரேக் அவுட்டு உங்களுக்கு கிளியராக கொடுக்கும் எங்கே எடுக்கணும், என்ட்ரி எடுக்கணுன்ட்டு. ஸோ சென்சிட்டிவிட்டி எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண வேண்டாம். டிஃபால்ட் வேல்யூவில் கரெக்டாக டியூன் பண்ணி தான் இருக்குது எல்லாமே.
எதுவுமே மாற்ற தேவையில்லை. உங்களுக்கு 5 மினிட்ஸுடைய ஸ்டாட்டிக்கை 3 மினிட்ஸில் யூஸ் பண்ணலாம், 1 மினிட்ல யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு வேறு செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேமுடைய பேண்டை நாம் எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது அதை ஆன் பண்ணி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 15 மினிட்ஸுடைய பேண்டு தான் வேணும், 1 ஹவருடைய ஹையர் டைம் ஃப்ரேம் பேண்ட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டைம் ஃப்ரேமுக்கான பேண்டு அதோடைய சிக்னல்ஸ் தான் ஜென்ரேட் ஆகும். இப்போது எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் பேண்ட் இருக்குது. இதை 1 மினிட்டில் பார்க்குறது ரொம்ப பெரிய தப்பு. 5 மினிட்டே 1 மினிட்டில் பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ 15 மினிட்ஸை நம்ம 1 மினிட்லாம் பார்க்கவே கூடாது, 5 மினிட்ஸில் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் அதோட சிக்னல் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு அக்யூரசி இருக்கும், உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா ரிஃபைன்மெண்ட்னு சொல்லலாம். ஆர்டர் பிளாக் ரிஃபைன் பண்ணுறோம் இல்லையா? இப்போ 15 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணுறோம், 1 மினிட்ல போய் அதுக்குள்ளே சின்ன பிளாக்காக பார்த்து எடுப்போம்ல, அதே கான்செப்ட் தான் இது. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக், நீங்கள் எதுவும் வேலை பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே அதுவே மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கேண்டில் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் போதும். இப்போ எப்போ நம்ம இந்த கிரே பேண்டுக்கு பதிலாக பர்பிள் பேண்டு சிக்னலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும், சரியா? அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள், லோவில் வர என்ட்ரியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கிரே பேண்டில் லோ லேஃப் என்ட்ரி கொடுக்கும், அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் போய் என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு ப்ராப்பர் லொக்கேஷன், ஏதோ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாமல் பேண்டு ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறோம், அதோடைய சிக்னல் நம்ம ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லோவில் என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஈஸியாக நான் போகல, என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது என்ட்ரி வருதா பார்த்துட்டு போகிறோம். ஸோ இந்த பேண்டை கிராஸ் பண்ணும்போது நமக்கு சிக்னல் வேணும் அப்படின்னா அந்த பேண்டுக்கான சிக்னலை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துக்க போகிறோம். 3 மினிட்ஸில் வச்சு பார்த்துக்கலாம், 5 மினிட்ஸில் தானே இருக்குது. 3 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன பிளாக் கிடைக்குதுன்னு பாருங்கள். 3 கலர் பேட்டர்ன்ஸில் நம்ம இது ஆல்ரெடி பேசியிருப்போம். ஒரு பேண்டை கிராஸ் பண்ணும்போது 3 கலரில் பிரேக் ஆகி கிராஸ் பண்ணுதுன்னா நம்ம ஆர்டர் பிளாக்காக சூஸ் பண்ணுறது, லேட்டஸ்ட் பிளாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸை நாம் இந்த கேண்டிலுக்கு கீழே கொடுத்தாலே போதும், அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ் பண்ண என்ட்ரியை நீங்கள் கிரே பேண்டு வச்சு மிஸ் பண்ண என்ட்ரியை பர்பிள் பேண்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நேற்று ஈவினிங் நம்ம நியூயார்க்கில் எடுத்த ட்ரேடும் அதை பேஸ் பண்ணி எடுத்தது தான். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்று நமக்கு கிடச்சிருக்கு. நேற்று நைட் நம்ம நியூயார்க்கில் எடுத்த என்ட்ரி இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துருந்தோம். என்ன அப்படின்னா 1 மினிட்டில் நமக்கு இந்த இடத்துலையே நம்ம 5 மினிட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அதுக்குள்ளவே மீட்டிங் லிங்க் போடுறதுக்குள்ளே நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கீழே ரொம்ப பெரிய ஃபால், ஒரு 8 பிப்பு இறங்கிடுச்சு. 8 பிப்பு ரொம்ப பெருசுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நியூயார்க்கில் நம்ம 10 to 15 பிப் தான் டார்கெட் வச்சு ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் 8 பிப் அப்படின்றது ரொம்ப பெரிய ரேஞ்ச் தான். இப்போ நமக்கு என்னென்னா இந்த கிரே பேண்ட் பக்கத்தில் இருந்த சிக்னலை நம்ம மிஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இங்கே சிக்னல் ஜென்ரேட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். 5 மினிட்ஸில் இப்போ தான் கன்ஃபர்மேஷனே கிடச்சிருக்கு. 5 மினிட்ஸில் கிடச்ச கன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 மினிட்ல என்ட்ரி எடுப்போம். பட் 1 மினிட்ல ஆல்ரெடி கிரே பேண்டை கிராஸ் பண்ணிடுச்சு மார்க்கெட். இப்போ திரும்பவும் கிரே பேண்ட் கிட்ட வருமா ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு கேட்டால் தெரியாது, வராமல் போகலாம். ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா பர்பிள் பேண்டை கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ பர்பிள் பேண்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் ஒரு பர்பிள் பேண்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். பர்பிள் பேண்டில் டேரெக்டாக பேண்டு பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம அப்படியே என்ட்ரி போக மாட்டோம். எப்போவுமே ஒரு பேண்டு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதோடைய பவுன்ஸில் தான் நம்ம என்ட்ரிக்கு போவோம். பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி கேண்டில் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, ப்ளூ கலரோ இல்லை ஃபஸ்ட் கலர் ரெட்டோ. ஸோ அந்த கேண்டில் தான் மார்க்கெட் டேப் பண்ணிவிட்டு திரும்ப போகும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேண்டில் தான் பிரேக் பண்ணியிருக்கு. பட் இது கேண்டில் ரெட்டில் இருக்குது, சரியா? ரெட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன் ரெட்டில் இருக்குன்னா இந்த கேண்டிலுடைய கலர் இப்போது கிரே பேண்டை பேஸ் பண்ணி இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம், கிரே பேண்டு தான் தூரமாக விட்டு வந்துடுச்சு இல்லையா மார்க்கெட், பர்பிள் பேண்டு கிட்ட தானே இருக்குது. ஸோ பர்பிள் பேண்டுடைய கலர்ஸை எனேபிள் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது பர்பிள் பேண்டு பக்கத்தில் இருக்க ரெட் கேண்டில் இது இருக்குது. எப்பவுமே ரெட் கேண்டில் அப்படின்றது பார்த்திங்கன்னா பேண்டை கிராஸ் பண்ணும்போது டவுன் சைடில் கிராஸ் பண்ணும்போது ஜென்ரேட் ஆச்சுன்னா ஒரு வேலிடான கேண்டிலாக பார்ப்போம். இது கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா இருக்குது. ஸோ நாம் எடுத்துக்க வேண்டியது இந்த பர்பிள் கேண்டிலை முக்கியமாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பர்பிள் கேண்டிலுடைய ஹையில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் இப்போதைக்கு. பட் பர்பிள் கேண்டில் ஹையில் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு நமக்கு கேண்டில் ரெட்டில் இருக்கணும். இந்த கேண்டில் என்ன ஆகிடுச்சு, பர்பிள் கலரில் இருக்குது. பரவாயில்ல, நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக கிரே பேண்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கேயே என்ட்ரி போடுறது இருந்தால் போடலாம், இல்லைனா கரெக்டாக இந்த ரெட்டில் சிக்னல் லைனை டேப் பண்ணும்போது நம்ம என்ட்ரி போடுறது இன்னும் சேஃப். அதே டைமில் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டார்க் கலர் கேண்டில் ஈஸியாகவே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது இந்த கேண்டில். இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அடுத்த கேண்டில் வந்துடுச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேண்டில் படி 5 மினிட்ஸ் ஈஸியாக எப்படி இருக்குது,
சரி, இது 5 மினிட்ஸோட ஈசிஆர் என்ட்ரி கேண்டில். இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த கேண்டில் டேப் பண்ணாலே என்ட்ரி போடலாம். இந்த கேண்டில் டேப் பண்ணாலே என்ட்ரி போடலாம். ஸோ நம்ம போட்ட லைன் இங்கே இருக்குது, பட் சிக்னல் லைன் இங்கே இருக்குது, பேண்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு என்ட்ரி ஜோன் தான். எங்கே வேணால் என்ட்ரி போட்டுட்டு நம்ம ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிளுக்கு மேலே வருதா இல்லை இந்த 5 மினிட்ஸ் ஈஸியாக இருக்க மேலே வருதான்னு கேட்டால், எப்போவுமே நியூயார்க்கில் நம்ம ட்ரேட் எடுக்கிறது 5 மினிட்ஸ் பேஸ் பண்ணி தான் டைரெக்ஷனில் தான் எடுக்கிறோம். ஸோ 5 மினிட்ஸ் டாப்பில் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது சேஃப். அதோடய சைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லோவிலேருந்து ஹை மெஷர் பண்ணுறோம், 6.6 பிப் வருது. டார்கெட்டாக நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த லோவிலேருந்து எடுத்தோம்னா நம்ம இந்த பர்பிள் பேண்ட் வரைக்கும் வைப்போம். 15 பிப்பு கிட்ட வருது நமக்கு. பட்டு நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் பேண்டை டேப் பண்ணும்போது இருக்கும் மெயினாக. இல்லைனா பேண்டை டேப் பண்ணுறத விட 5 மினிட்ஸில் சிக்னல் லைனில் டேப் பண்ணும்போது நம்ம என்ட்ரி இருக்குது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸில் நமக்கு சிக்னல் லைன் கிரே பேண்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா, சிக்னல் லைன் ரெட் லைன் இந்த கிரே பேண்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் அந்த சிக்னல் லைனை டேப் பண்ண வரும் ஒரு தடவை. இந்த லைனும் மார்க்கெட்டும் ஒன்றா மீட் பண்ணும். அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலையே மினிமம் வேலை ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது 6 பிப்பு இருக்கா, ஒரு வேளை 4 பிப்பில் கூட நமக்கு என்ட்ரி கிடைக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த சிக்னல் லைன் கிரே பேண்டை கிராஸ் பண்ணால் தான் மார்க்கெட் கீழே விழும். அதாவது அடுத்த ஃபர்தராக மூவ் அப்போ தான் கொண்டு போகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணும் ரீடெஸ்ட்டுக்காக. இது எப்போ கிராஸ் பண்ணுறதோ அந்த டைம் வந்து டேப் பண்ணும். அந்த டைம் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரத்தில் நமக்கு நெகட்டிவ்லாம் நிற்காது. நம்ம என்ட்ரியை விட்டு கீழே தான் எப்பவுமே இருக்கும். இப்போ செல் எடுக்கிறீங்கன்னா அது கீழே தான் இருக்கும், பை எடுக்கணும்னா மேலே தான் இருக்கும். நம்ம என்ட்ரி போட்டதுலேருந்தே க்ரீனில் இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன மொமெண்ட்காக நம்ம வெயிட் பண்ணி அந்த என்ட்ரி எடுக்கணும் எப்போவுமே. நம்ம சிஸ்டம்லேயே அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த கேண்டலோடைய கலர்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த என்ட்ரியை எடுக்க போகிறோம். மார்க்கெட் மேலே வந்துடுச்சு, பட் இன்னும் ரெட்டு டேப் பண்ணலை. சரிங்களா, எல்லோ லைன் தான் டேப் பண்ணியிருக்கு. இப்போயே போட்டாலும் போட்டுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாதி ஸ்டாப் லாஸ் குறைஞ்சிடுச்சு. ஸோ இங்கேயே நேற்று நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு ஆல்ரெடி. நான் என்ட்ரி எடுத்தாச்சு, இந்த என்ட்ரிலே நிறைய பேர் எடுத்துட்டீங்க. இப்போ திரும்பவும் மார்க்கெட் என்ன வந்துடுச்சு இங்கே பார்த்தீங்களா, இந்த சிக்னலும் இந்த லைனும் ரெண்டும் மீட் ஆகிருக்கு. இப்போது இதுதான் நமக்கு ஃபைனல் என்ட்ரி பாயிண்ட். அதே டைமில் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கிராஸ் ஓவர் பவுன்ஸ் பாயிண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. 2 பேண்டும் கிராஸ் பண்ணுற ஒரு இடத்துல என்ட்ரி மீட் ஆகுது. இந்த மாதிரி இடத்துல என்ட்ரி எடுக்கிறோன்னா இதுதான் கடைசி ஹையாக இருக்கும் செல் போகிறதா இருந்தால். இல்லை பை எடுக்கிறதா இருந்தால் அதுதான் கடைசி லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் போக ஆரம்பிச்சிடும் ஒரு பக்கமாக. ரொம்பவும் ஃபெயிலியர் ரேட் இருக்கவே இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. நீங்கள் டைமிங் கரெக்டாக பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ பட்ட உடனே ஒரு மூவ் பார்த்தீங்களா, இந்த மூவில் நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க வேண்டியது நம்ம யூசர் ஒருத்தர் பண்ணிட்டாரு, நான் பண்ணலை நேற்று இந்த இடத்துல. ஏன்னா நம்ம டார்கெட் இந்த அட்லீஸ்ட் இந்த ஓப்பன் ப்ரைஸ் வரைக்குமாவது வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். வந்து டேப் பண்ணிடுச்சு, இங்கே நான் எக்ஸிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த பேண்டை டேப் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக கண்டிப்பாக இன்னொரு மூவ் வந்து கொடுத்துருக்கோம் மார்க்கெட். பேண்டு டேப் பண்ணிடுச்சு. இது வந்து ஃபைனல் டார்கெட். இங்கேருந்து 2வது என்ட்ரி இங்கே போடுறதா இருந்துச்சு, பட் யாரும் போடல, டைம் ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான் நம்ம கான்செப்ட்லன்றதுனால ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேண்டை நாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்போன்ட்டு. மேலே மிஸ் ஆன என்ட்ரியை இங்கே கேஷ் பண்ணுறதுக்கு இந்த 5 மினிட்ஸ் கூட கம்பைன் பண்ணி நம்ம அதை எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதோட யூசேஜ் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண ரொம்பவும் கிளியராக நிறைய ஐடியாஸ் வரும் இதில். இப்போது இந்த பேண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு கிரே பேண்டுக்கே மாற்றிக்கலாம், சிக்னலாக மாற்றிக்கலாம் திரும்பவும். இங்கே லேட்டஸ்ட்டாக வர ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ நியூயார்க் செட்டப்பை பொறுத்த வரையிலும் நம்ம 5 மினிட்ஸுடைய ட்ரெண்டில் உள்ளே போகிறோம். 1 மினிட்டுடைய ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணுறோம். அது 2 பேண்டில் எந்த பேண்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக பேண்டுக்கு பக்கத்தில் மார்க்கெட் இல்லைன்னா என்ட்ரி எடுக்காதீங்க. வெறும் சிக்னல் லைன் எல்லாம் பேஸ் பண்ணி எடுத்தோன்னா, போன வாரம் ஒரு தடவை ஒரு ட்ரேடில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆச்சு. பேண்டு பக்கத்தில் இல்லாமல் இந்த மாதிரி சிக்னல் லைன் பக்கத்தில் வர ஈசிஆர் பேஸ் பண்ணி எடுத்தோம். இந்த மாதிரி சிக்னல் லைன் ஈசிஆர் பேஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் எடுத்து ப்ராஃபிட்டில் கொஞ்சம் போச்சு, பட் சிக்னல் லைனை பேஸ் பண்ணால் ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். நம்ம அதை வச்சு நம்ம எதுவும் பெரிய டார்கெட் கொண்டு போக முடியாது. அதனால் பேண்டு பக்கத்தில் இருக்கிறத மட்டும் எப்பவுமே அப்ரோச் பண்ணுங்கள், சரியா. இந்த வீடியோவில் நம்ம பேண்டை பற்றி பார்த்துருக்கோம். 2 பேண்டோடைய சிக்னலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். தேவையானப்போ பர்பிள் பேண்டை எப்படி சிக்னல் எனேபிள் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். 5 மினிட்ஸுடைய செட்டப்பை வச்சுட்டு 1 மினிட்டில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது, ஆர்டர் பிளாக் எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துருக்கோம். இதை பற்றின ஃபுல் லென்த் வீடியோ உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி மட்டுமே பேசின வீடியோ 3-4 வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம்.
அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதில் பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை திரும்ப பார்த்தாலும் இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதை பற்றி அடுத்த வீடியோ உங்களுக்கு இதில் ஈசிஆர் செட்டப் பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போது இருக்கிறத விட அதில் ரொம்பவும் தெளிவாக பேசியிருப்போம் நம்ம. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு பேண்டு பிரேக் அவுட்டில் என்ன பண்ணியிருக்கோன்றதை பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். பேண்ட் பவுன்ஸை பற்றி நம்ம திரும்ப தனியாக பார்ப்போம். தேங்க்யூ.